பெற்றாருடைய கடமைகளை குறித்து நாங்கள் ஒரு விதத்தில் அதனுடைய முழு கடமைகளையும் நாங்கள் பார்த்து முடித்திருக்கிறோம். அதனால இவ்வளவு காலமும் நாங்கள் பார்த்து முடித்த அந்த பெற்றாருடைய கடமைகளோடு இன்னும் 1-2 கர்த்தருடைய வாரங்களுக்கு அந்த பெற்றாரோடு சம்பந்தப்படுகிற இன்னும் சில சத்தியங்களை நாங்கள் பார்த்து இந்த பெற்றாருடைய கடமைகளை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் பெற்றார் யாருக்கு இந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அந்த கடமைகள் பட்சபாதம் இல்லாமல் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிறதையும் நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். அதனால இன்றைய நாள் பிரசங்கத்தினுடைய தலைப்பாக பெற்றார் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பட்சபாதமின்றி பெற்றார் தங்களுடைய கடமைகளை பிள்ளைகளுக்கு பட்சபாதமின்றி நிறைவேற்ற வேண்டும். பெற்றார் தங்கள் கடமைகளை பிள்ளைகளுக்கு பட்சபாதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த தலைப்பின் கீழே கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் சிந்திக்க போறோம். பட்சபாதம் என்று நாங்கள் சொல்றது பட்சமா இருக்கிறதுல பாதகம் பண்ணுதல் அல்லது அதான் இந்த சொல்லு பட்சபாதம். பட்சம் என்று நாம சொல்றது நேசம் அல்லது அவர்களோடு அவர்களை நாங்கள் விரும்புறது என்கிற அந்த சொல்லாடல்ல நாங்கள் பட்சம் என்கிற அந்த தமிழ் சொல்ல நாங்கள் பயன்படுத்துறோம். அந்த தமிழ்ல அந்த சொல்ல விதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். பட்சமாயிருத்தல் என்று சொன்ன அவர்களோட சிநேகமாயிருத்தல், அவர்களை விரும்புதல், அவர்களை நேசித்தல் என்கிறதெல்லாம் வரும். அதில் அந்த பட்சபாதம் என்றது பட்சமாயிருக்கிறதுல நாங்கள் பாதகத்தை காட்டுறது அல்லது அதுல பிழ விடுறோம். அத சரியான தமிழ் சொல்ல நாம சொல்ற பாரபட்சம் அல்லது பாகுபாடு, இதான் அதனுடைய தமிழ் சொல்லு. பாரபட்சம் அல்லது பாகுபாடு காட்டுதல். பாகுபாடு, பாரபட்சம், ஓர வஞ்சனை, ஓர வஞ்சனை, இதான் அந்த சொல்லு தமிழ் பட்சபாதத்துக்கான தமிழ் சொல்லுகள், சுத்த தமிழ் சொல்லுகள். பாகுபாடு ஆகிய பெற்றார் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாகுபாடு காட்டாது தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவார். இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க போறோம். அதுல அந்த சத்தியம் எங்களுக்கு குறிப்பாக தெரியும். பெற்றார் யாருக்கு இந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுக்கு எபேசியர்ல கேட்கல. எபேசியர் 4வது அதிகாரம் 6வது அதிகாரம் 4வது வசனம், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆகையால அந்த பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற அந்த சொல்லாடலூடாக முதலாவது முக்கியமாக அவர்கள் பெற்ற, அவர்கள் பெறுகின்ற, அவர்களுடைய மாம்சமும் எலும்புகளுமாக இருக்கிறவர்களைத்தான் நாங்கள் பிள்ளைகள் என்று முதன்மையாக இந்த இடத்துல கருதுகிறோம். அதுதான் எங்களுக்கு குறிப்பாக நாங்கள் இந்த பிள்ளைகள் என்று சொல்லூடாக கருதப்படுகிறது. இதை எங்களுக்கு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுபவர்களாகி என்ற அந்த இடத்திலேயும் எங்களுக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல என்ற அந்த சொல்லையும் நாங்கள் கவனிக்கல. எங்களுக்கு அந்த பிரியமான பிள்ளைகள் என்ற அந்த சொல்லு அதை தமிழில் அப்படி அவர்கள் மொழிபெயர்க்கிறோம். ஆனா எபிரேயத்தில் அதுல அந்த அந்த சொல்ல நாங்கள் உன்னுடைய ஏக சுதனும் உன்னுடைய செல்ல பிள்ளையும் என்ற அந்த சொல்லத்தான்
பயன்படுத்தலாம். டியர் சன், டியர் சன், டியர் என்றா அன்பான செல்லமான, செல்லமான பாவகர செல்லத்தேல மாறாக அந்த விருப்பத்தோட பிள்ளைய கையாளுற அந்த பாசத்தை தான் நாங்கள் இந்த இடத்துல அந்த பிரியமான பிள்ளைன்றது டியர் டியர் சன். இதான் அந்த ஆங்கில சொல்லும், கிரீக்லையும் அது அப்படித்தான் எங்களுக்கு விழுந்திருக்குது. எங்களுக்கு ஆதியாம் 22ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமோட ஆண்டவர் கதை கேட்கல அந்த சொல்லத்தான் பயன்படுத்துறார். அது அத ஒன்லி சன், அதாவது ஒரே மகன் என்றதாகவும் அந்த சொல்லு அதை லிட்டரலா சொல்லத்தமா நாம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதுல உண்மையில அந்த சொல்லு ஒன்லி சன், ஒரே மகன் என்றதான் அதுல இருக்கிற சொல்லு. அத அவர்கள் அது எத்தனை பிள்ளை பெற்றாலும் அந்த பிள்ளைகளை அவர்களுக்கு ஒன்றே ஒன்று பெற்ற மாதிரியான அந்த பாசத்தோட அதை கவனிக்க வேண்டும் என்றதுதான் வேதத்தில் ஆண்டவர் அதை பயன்படுத்துற. இந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் அதே சொல்லுத்தான், அந்த ஒன்லி சன். ஆனால் நீங்கள் ஒரே பிள்ளையை போல தேவனுக்கு தேவனை பின்பற்றுள்ளார் என்றால் அந்த சரியான சொல்லர்த்தத்தினுடைய டிரான்ஸ்லேஷன். ஒரு பிள்ளை ஒரு ஆட்களுக்கு இருந்தா எப்படி அந்த பிள்ளைய நேசிப்பினம், எப்படி அந்த பிள்ளையில பட்சமாயிருப்பினம், எப்படி அந்த பிள்ளையில தங்களுடைய பாசங்களையும் தங்களுடைய வளங்களையும் தங்களுடைய கவனத்தையும் குவிச்சிருப்பினம். அதைத்தான் இந்த இடத்துல அந்த சொல்லத்தான் இங்க பயன்படுத்துற பரிசுத்த ஆவியானவர். அதில் டியர் சன் என்றதை விட ஒன்லி சன் என்றுதான் கூட பொருத்தமான சொல்லு. அதனால நீங்க ஒரே பிள்ளைய போல, கடவுளுக்கு ஒரே பிள்ளை தான் இருக்கின்றது போல நீங்கள் அவரை பின்பற்றுங்க. இதான் அதனுடைய லிட்டரல் டிரான்ஸ்லேஷன். அதனால இது எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அப்படித்தான் அதை பார்க்க சொல்லியிருக்கு. உண்மையில ஆண்டவரும் அப்படித்தான் அவர் எங்களோட இடப்படுறார். அவருக்கு பலர், அவருக்கு எண்ணுக்கடங்காத மக்கள் மனுஷர்கள் அவருடைய பிள்ளைகளாக அவர் சேர்த்திருக்கிறார். ஆனா ஒவ்வொருவரையும் அவர் தனக்கு இருக்கிற ஒரே பிள்ளைய போலதான் அவர் தன்னுடைய குமாராகிய கிறிஸ்துவ போல அவர் நேசிக்கிறார். அதனால கிறிஸ்துவ போலவே அவருக்கு எண்ணற்ற நாம வெளிப்படுத்தல பார்க்கிற மாதிரி இல்ல, அந்த எண்ணுக்கடங்காத அவ்வளவு பிள்ளைகள் அவருக்கு இருந்தார். அவர் தனக்கு ஒரு பிள்ளை இருக்கிற போலதான் அவ்வளவு ஒவ்வொரு ஆட்களையும் அவர் நேசித்துக் கொண்டு வேதம் காட்டும். அதனால அதே அந்த பேட்டர்னைத்தான் இப்ப எங்களுக்கு வேதம் காட்ட தொடங்குது. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ 4 பிள்ளையோ 5 பிள்ளையோ அவர் தந்திருந்தாலும் அவ்வளவு அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அது தங்களுக்கு ஒரு பிள்ளை தான் இருக்கிறது போல ஒவ்வொரு பிள்ளையும் நாம நேசிக்க வேணும், பட்சம் வைக்க வேணும் என்று வேதம் எதிர்பார்க்கும். இந்த ஒன்லி சன் என்ற அந்த சொல்லாடல் ஹீப்ரூல வேற இடங்கள்ல அந்த ஒரு கண் எங்களுக்கு இருந்தா எப்படி இருக்கும் என்ற அந்த சென்ஸ், அந்த அர்த்தத்தை தான் அந்த எங்களுக்கு கண்ணை போல இருப்ப என்ற அந்த சொல்லுக்கும் அது பயன்படுத்தப்படுது. அப்ப அந்த கண் எவ்வளவு முக்கியம், கண் அதுவும் ஒரு கண், ஒன் ஐ, அந்த ஒரே கண் இருக்கிற மாதிரியான அந்த சொல்லாடெல்லாம் இந்த சொல்லுகளுக்கு விழுந்திருக்கு பைபிள்ல. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு நாம சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு பிள்ளைகள் கத்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின்கனி அவரால் கிடைக்கிற பலன், அதனால எங்களுக்கு தேவன் தந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளும் ஒவ்வொரு கண்ணை போல கவனமாக நாங்கள் அவர்களுக்கு எங்களோட கடமைகளை பெற்றார் இவ்வளவு படிச்ச கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்திருக்கிறார். அவர் தந்த சொந்த குமாரனான கிறிஸ்துவுக்கு மேல எவ்வளவு கண் வச்சு அவரை நேசிக்கிறாரோ அதே மாதிரி அவற்ற சாயலில உருவாகிறதுக்கு தான் எங்களையும் அவர் முன்குறிச்சு ஒவ்வொருலையும் கண்ணை வச்சு ஏற்ற காலத்தில் அவர் முழுக்க எங்கள முழுக்கண்ணையும் பதிச்சு நடத்தி கொண்டிருக்கிறார். அதுபோல நாங்களும் எங்களுடைய பிதாவை, எங்களுடைய ஆண்டவரை முன்மாதிரியாக கொண்டு எங்களுக்கு தந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களுடைய கண்ணாக, எங்களுக்கு இருக்கிற செல்ல பிள்ளையாக நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைக்கும் அந்த கடமை நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம். அதுக்கான காரணம் 2. ஒன்று எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய எலும்பும் மாம்சமா இருக்கிறீர்கள், எங்களுடைய எலும்பும் மாம்சமுமா இருக்கிறீர்கள். எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய எலும்பும் மாம்சமுமா இருக்கிறார்.
Our children come from our own substance and bowels. பாத்திரம், எங்களுடைய சாரமும் எங்களுடைய பாத்திரத்திலும் இருந்து அவர்கள் வருகிறார்கள். அதான் அந்த சொல்லு, எங்களுடைய சாரமும் எங்களுடைய பாத்திரங்களில் இருந்தும் அவர்கள், அது எங்களுடைய வித்தும் எங்களுடைய நிலமும் எங்களுடைய கற்பத்திலும் இருந்து அவர்கள் வருகிறபடியால அந்த சொல்ல அவர்கள் எல்லாரும் எங்களுக்கு பிறக்கிற தேவன் தந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களுடைய சாரம் எங்களுடைய அந்த பாத்திரத்திலிருந்து வர்றபடியால கட்டாயம் நாங்கள் தேவன் பிள்ளைகளுக்கு என்று வச்சிருக்கிற அவளை கடமையிலும் அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் நாங்கள் செய்ய வேண்டும். இரண்டாவது சகல பிள்ளைகளை நாங்கள் தேவனுக்கு என்று சொல்லித்தான் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தேவன் தந்திருக்கிற அவளை பிள்ளைகளை கத்தருக்கு தான் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். All our children are alike committed to us by God. All our children are alike committed to us by God. கர்த்தர் எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கிற வேதம் எங்களுக்கு சொல்லுது பரிசுத்த சந்ததியை பெருக்கும்படிதான். இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு வர இதுக்கு நான் சம்பளம் தான். இப்படிதான் ஆண்டவர் இந்த பூமியில எங்களுக்கு பிள்ளைகளை தர்ற நோக்கம். பிள்ளைகள் கத்திரால் வருத சுதந்திரம் கற்பத்திங்கனி அவற்ற பலன். ஏன் அவற்ற பலன், ஏன் அவற்ற சுதந்திரம் என்ற அவர் படைச்ச இந்த பூமியை பரிசுத்தமாகவும் நீதியாகவும் ஆள்றதுக்கு பரிசுத்த சந்ததி தொடர்ச்சியா வர வேணும். அதனால அவருக்கு வளர்த்து தர்றதுதான் கடவுள் எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். அதனால எல்லா பிள்ளைகளும் அவர் எப்படி பிள்ளைகள் வளர்க்கணும் என்று பெற்றாருக்கு கடமைகளை விதிச்சிருக்கிறாரோ அவ்வளவு கடமைகளும் எல்லா பிள்ளைகளுக்கும் செய்யப்பட வேண்டும். அதனால நாங்கள் பிள்ளைகளுக்கு பாகுபாடு பாரபட்சம் காட்டி கடமை நிறைவேற்றம் செய்ய இயலாது பெற்ற. அதாவது எங்களுக்கு கேள்வி எழும்பலாம். இரண்டாவது ஒரு கேள்வி அல்ல, முதலாவது அந்த விஷயத்துல ஒரு கேள்வி எழும்பலாம். அப்படின்னா தங்களோட கடமைகளை ஒழுங்காக செய்கிற பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கும் இடையில ஒரு விருப்ப வேறுபாடு வருமா இல்லையா? தங்களுடைய கடமைகளை ஒழுங்காக செய்கிற பிள்ளைகளுக்கும் கடமைகளுக்கு கீழ்ப்படியாம நடக்கிற பிள்ளைகளுக்கும் இடையில பெற்றாருடைய விருப்பத்தில் ஒரு வேறுபாடு வருமா இல்லையா? Parents preferring a dutiful child before a disobedient child. அடங்காத உள்ள கீழ்ப்படியாத உள்ள சொல்லு கேட்காத பிள்ளைக்கும் அடங்குற உள்ள சொல்லு கேட்கிற உள்ள கீழ்ப்படுகிற பிள்ளைக்கும் இடையில இந்த ரெண்டு பிள்ளைக்கும் இடையில கட்டாயம் பெற்றாருடைய பட்சத்தில் ஒரு முன்னுரிமை வித்தியாசம் வரப்போகுது. வரப்போகுது. அதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி வரக்கூடாதோ? அதுக்கு நாங்கள் ரெண்டு விதத்துல விடைய கொடுக்கிறோம். இதான் அந்த விஷயம். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு நாங்கள் பாராட்டும் பரிசும் கொடுக்கிறதும், கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு தண்டனையின் திரும்ப கொடுக்கிறதும் நாங்கள் ரெண்டு பிள்ளைகளையும் நேசிக்கிறோம், பட்சமாயிருக்கிறோம் என்றுதான் காட்டுது. கீழ்ப்படுகிற பிள்ளைக்கு பாராட்டும் பரிசுகளும் கொடுக்கிறதும், கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு தண்டனையின் திரும்ப பயன்படுத்துறதும் நாங்கள் ரெண்டு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வச்சிருக்கிற அந்த கடமைகளை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு அன்பு செய்கிறோம் என்றதான் காட்டும். அதை வச்சு நாங்கள் ஒரு பிள்ளைக்கு பாராட்டுறோம், ஒரு பிள்ளையை தண்டிக்கிறோம் என்றது தப்பா விளங்குகிறார். ஏன்னா நாங்கள் ரெண்டு பிள்ளையும் ஒரே விதத்தில் நாங்கள் பரிசு கொடுக்க வலிக்கிட்டா பெற்ற பாவம் செய்கிறோம். கர்த்தருடைய கற்பனையின்படி நாங்கள் பிள்ளைகளை நடத்தாம பிள்ளைகளை நாங்கள் சோர பிள்ளை போல அந்த கீழ்ப்படியாத பிள்ளைகளை நடத்த பார்க்கிறோம்.
அயல கீழ்படிகிற பிள்ளைக்கும் கீழ்படியாத பிள்ளைக்குமான ட்ரீட்மெண்ட் வித்தியாசமா இருக்க போது வீட்டுல. ஆனா அதனுடைய இறுதி இலக்கு நாங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறோம் என்றதான், பட்சமா இருக்கிறோம் என்றதான். இரண்டாவது காரணம், பட்சமா இருக்கிறோம் கூட பிள்ளைகளுடைய நன்மையைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். இல்ல, அவர் கண்டிக்கிறதாலே நன்மையைத்தான் விரும்புகிறோம், நாங்கள் பிள்ளைய பாராட்டுறதாலே நன்மையைத்தான் விரும்புகிறோம், நன்மையும் செய்கிறோம் பிள்ளைகளுக்கு. இரண்டாவது காரணம் இது பெற்றாருடைய நற்குணம். பெற்றாருடைய நற்குணம். பெற்றாருடைய நற்குணம். It's a parent's virtue. Parent's virtue. முதலாவது பேரண்ட்ஸ் எவிடன்ஸ் ஆஃப் லவ். முதலாவது சொல்றது பேரண்ட்ஸ் எவிடன்ஸ் ஆஃப் லவ். பெற்றாருடைய அன்பின் நிரூபணம் தான் அந்த முதல் காரணம். இரண்டாவது காரணம் பெற்றாருடைய நற்குணம். பெற்றாருடைய நற்குணம் என்ன நற்குணம்? ஒரு பிள்ளையில இருக்கிற தேவ பக்தியையும் அந்த பிள்ளையில கொண்டிருக்கிற கிருபைகளையும் நாங்கள் அடையாளம் கண்டு அதை பாராட்ட வேண்டியது பெற்றாருடைய நல்ல குணம். அதேநேரம் ஒரு பிள்ளையில இருக்கிற தெய்வ பக்தி இன்மையையும் அந்த பிள்ளையினுடைய அடங்காத கலகத்தையும் அடக்கிறதும் பெற்றாருடைய நற்குணம். அந்த தெய்வ பக்தியை இல்லாமலாக்க முனைகிறதும் தெய்வ பக்தி இன்மையை இல்லாமலாக்க முனைகிறதும் பிள்ளை பெற்றாருக்கு அடங்காம கடவுளுக்கு அடங்காம கலகம் செய்கிறத அடக்கிறதும் அது பெற்றாருடைய நல்ல குணம். பெற்றாருடைய நல்ல குணம். பட்சபாதம் என்று நாமல் கதைக்கிறது என்ற அர்த்தம் என்ன? What do you mean by partiality? பார்ஷியாலிட்டி தான் நாம கலக்கிற பாரபட்சம். பாரபட்சம் காட்டுறா என்ன? பாரபட்சம் காட்டுறது என்று சொல்றது பொருத்தமில்லாத மரியாதை கொடுக்கறது பாரபட்சம். பொருத்தமில்லாத ஆளுக்கு பொருத்தமில்லாத மரியாதை கொடுக்கறது பாரபட்சம். அதுக்கு பேரு பாரபட்சம். Partiality is when on by and undue respects one child is preferred before another. இதான் நான் சுருக்கமா தமிழ்ல சொன்னேன். பொருத்தமில்லாத மரியாதை கொடுக்கிறது தான் பாகுபாடு. ரெண்டு பிள்ளைகளும் தேவ பக்தியான பிள்ளைகள், ரெண்டு பிள்ளைகளும் கத்தருக்கேற்ற சிற்றையிலும் போனையிலும் அதுகள் திறமா இருக்குதா, நாங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான மரியாதை தான் கொடுக்க போறோம். அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு ஆளுக்கு வேறொரு ஒரு மரியாதை கூட, ஒரு பிள்ளைக்கு மரியாதை குறைவா நாம நடத்தினா அங்க நாம பாரபட்சம் காட்ட வலிக்கணும். அப்ப அங்க என்ன எதிர்பார்க்கப்பட்டிருக்கு? ரெண்டு பேரும் அவர்கள் அந்த தகுதியான மரியாதை பெறதுக்கு தகுதியா இருக்கிறீங்க, பொருத்தமா இருக்கிறீங்க. ரெண்டு பேருமே அந்த பொருத்தமான மரியாதை பெறது தகுதியா இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில
மரியாதை கேடு செய்கிறதான் பாரபட்சம் பெற்றார்கள். மற்ற பக்கம் பிள்ளை ஒன்று கீழ்ப்படிதான் ஒன்று கீழ்ப்படியே இல்ல, அந்த இடத்துல பெற்ற ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான மரியாதையை கொடுக்கிறீங்க வேண்டாம், அங்கே பாரபட்சம். அங்கே பாரபட்சம் ஏண்டா பொருத்தமில்லாத மரியாதை குடும்பத்துக் கொண்டிருக்கிறது. பொருத்தமில்லாத மரியாதை குடும்பத்துக் கொண்டிருக்கிறது. அதுல பாரபட்சம் என்று சொல்றது பொருத்தமில்லாத மரியாதை கொடுக்கிறது. இதை நாம விளங்கி கொண்டா நாம நம்ம குடும்பத்தில் பிள்ளைகள் தாங்கள் அந்த மரியாதை பெறத்துக்கு தகுதி இல்லாம இருக்கேக்கல்ல, பிள்ளைகள் எதிர்பார்க்காது என்னுடைய அப்பா அம்மாவும் என்னுடைய அண்ணாவை தான் கூட சரியான பட்சமா இருந்த வேண்டும். நீ அண்ணா மாதிரி அதே தகுதியாக அதே தேவபக்தியாக நீ இல்ல. அதுல பெற்றார்ல இல்ல இந்த பிரச்சனை. அவர்கள் தங்களோட கடமையை எல்லாருக்கும் கடவுள் கொடுத்தபடியால, கடவுள் தனக்கு வளர்த்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறபடியால தேவையான விதத்தில் சகலத்தையும் எல்லாருக்கும் சாப்பாட்டுல இருந்து படிப்புல இருந்து அவர்களோட வழக்கில இருந்து எல்லாருக்கும் ஒரே தான் குடும்பட்டு கொண்டிருக்குது. அங்க அது குடும்ப நாட்டிதான் பெற்றாற்ற பிரச்சனையாது. ஆனா குடும்பட்டும் அந்த பிள்ளைகளினுடைய அந்த மாறுபாடான சில அடங்காத்தன்மைகள் யாருல கூட வருதோ அவள பெற்றார் அது அந்த பிள்ளைய விட அடங்குற பிள்ளைல கூட பட்சம் இருக்க போகுது. அங்க அந்த கூட பட்சம் என்று சொல்லுறது அது பேரபட்சம் இல்ல, அது பொருத்தமான பட்சம். அது பேரபட்சம் இல்ல, அது பொருத்தமான பட்சம். ஏன் ஒரு பிள்ளைய விட இன்னொரு பிள்ளைய கூட பட்சமா இருக்கிறோம்? ஏண்டா அந்த கூட இருக்கிற பிள்ளை கடவுளுக்கு நல்ல பிரியமா இருக்கு, பெற்றாருக்கும் பிரியமா நடக்குது. அதனால அதுல கூட பட்சம். ரெண்டு பேரும் ஒரே மேத்தம் கடவுளுக்கு பிரியமா இருக்கிறா பெற்றா கட்டாயம் ரெண்டு பேரும் அதே மேல ஒரே கண்ண மேத்தம் தொடங்குறோம். விளங்குதா? சோ அதை நாங்கள் விளங்கி கொள்ளுறோம். இப்படி பிள்ளைகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் சொன்னாலும் எங்களுக்கு வேதத்துல மூத்த பிள்ளையினுடைய சிறப்புரிமைகளை பற்றியும் வேதம் கதைக்கிறது. அதில் அடுத்த கேள்வி அப்படி என்று சொன்ன மூத்த பிள்ளைக்கு சிறப்புரிமைகள் கொடுத்து மற்ற பிள்ளைகளுக்கு அது கொடுக்காம விடுறது பாரபட்சம் இல்லையோ? பாரபட்சம் இல்லையோ? இது அடுத்த ஒரு கேள்வி. மூத்த பிள்ளைக்கு சிறப்புரிமைகள் கொடுத்து மற்ற பிள்ளைகளுக்கு அதை கொடுக்காம விடுகிறது பாரபட்சம் இல்லையோ? மூத்த பிள்ளைய நான் கதைக்கிறது ஆம்பளை பிள்ளைய தானே, ஆண் பிள்ளைய. ஆண் பிள்ளை மூத்த பிள்ளைய கூட விரும்பி மற்ற பிள்ளைகளை கூட விரும்பாம அல்லது அவர்களுக்கு அந்த அவர்களை மற்றவர்களை விட முன்னுரிமை கொடுத்து வளர்க்கிறது பாரபட்சம் இல்லையோ? மூத்த பிள்ளைய விட இதுதான். மூத்த பிள்ளையோ இரண்டாவது பிள்ளையோ எல்லா பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டும் என்று கடவுள் விதிச்சிருக்கிற கடமைகள் பெற்றார் எல்லா பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டும். மூத்த பிள்ளையோ அடுத்தடுத்த பிள்ளைகளோ எல்லா பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பெற்றாருக்கு சொல்லி இருக்கிற இவ்வளவு கடமையும் செய்யப்பட்டே ஆகும். செய்யப்பட்டே ஆகும். அது என்ன? பெற்றாருடைய கவனம். அது பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னுக்கு இருந்து பிள்ளை விட்டு நாங்கள் இந்த உலகத்திலிருந்து போற வரைக்கும் நாமல் செய்ய வேண்டிய கடமைகள் அவ்வளவும் பார்த்து நாங்கள் அந்த கடமைகள் இந்த பிள்ளைக்கு நாமல் நிறைவேற்ற வேண்டியதுதான். அதனால அவர்களுக்கு வேதபூர்வமான கரிசன படிப்பு ஒழுக்கங்கள் சாப்பாடுகள் போஷாக்கு இதெல்லாம் எல்லா பிள்ளைக்கும் கவனிக்கப்பட வேண்டியதுதான். இதுல மூத்த பிள்ளை இரண்டாவது பிள்ளை என்ற கதையை வேதமங்களுக்கு கதைக்கிறது இல்லை. வேதம் மூத்த பிள்ளைய பற்றி கதை கேட்கல. அது தகப்பனுடைய சொத்து தொடர்பாகத்தான் கதைக்க தொடங்கும், நிலம் தொடர்பாகத்தான் கதைக்க தொடங்கும். மற்றபடி பிள்ளைகளுக்கு
ஏனைய இந்த வேதம் கதைச்ச கடமைகளை நிறைவேற்ற பற்றி வேதம் எங்களுக்கு மூத்த பிள்ளைக்கு ஸ்பெஷல் ஆயும் மற்ற பிள்ளைகளுக்கு சும்மா சாதாரணமாயும் அந்த கடமை செய்த காணும் என்று சொல்ல இல்லை. சிரேஷ்ட புத்திர பாகம் சிரேஷ்ட புத்திரன் என்ற அந்த சிறப்பு உரிமை தகப்பனுடைய நிலமும் சொத்துகளோடையும் தான் சம்பந்தப்பட தொடங்குது. பிள்ளை வளர்ப்போட சம்பந்தப்படுத்தப்பட இல்லை. அதனால சிரேஷ்ட புத்திரனுக்கு கர்த்தர் குறிப்பான சில சொத்துகள்ல சிறப்புரிமை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்ததான் அவர் கொடுக்க சொல்லி இருக்கிறார். கடவுள் கொடுக்க சொல்லி இருக்கிறபடியே பெற்றார் அதை செய்ய இருக்குது. மற்றபடி பெற்றார் தாங்களா விரும்பி அதை மூத்த பிள்ளைக்கு கொடுக்கிறது இல்லை. அது நாங்கள் பேட்ரிமோனி என்று சொல்றோம். நாங்கள் PATRI patrimony 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 அதாவது தகப்பனுடைய சுதந்திரம், தகப்பனுடைய சொத்து, தகப்பனுடைய அந்த நிலம், அந்த விஷயத்தை நாம கேட்கணும். எங்களுக்கு வேதத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிற சிரேஷ்ட புத்திரனுக்கு அந்த தகப்பன் நிலம் போகணும் சொல்லி. மற்றபடி கர்த்தராக சொல்லி இருக்காரு. நாங்கள் மற்ற பிள்ளைகளுக்கும் எந்த பிள்ளைக்கும் அதை கொடுப்போம். கர்த்தர் சொல்லி இருக்கிற வேதத்தில் அவற்றை வார்த்தை சித்தம் அதை தெளிவுபடுத்த இருக்கிறதால நாங்கள் பிள்ளைக்கு அதை சிறப்புரிமையாக நாங்கள் அதை கதைக்கிறோம். மற்றபடி நாங்களா விரும்பி அந்த விஷயத்தை செய்ய இல்லை. கர்த்தர் விருப்பத்துக்கு நாங்கள் அதை ஒப்பு கொடுக்கிறோம். அதனால குறிப்பாக இந்த ப்ரிரோகேட்டிவ்ஸ் என்று நாம சொல்றோம். நாங்கள் ப்ரிரோகேட்டிவ் ப்ரிரோகேட்டிவ் GATIVE prerogatives. Yes. உபாகமம் 21:17 உபாகமம் 21:17 1 நாளாகமம் 5:2 1 நாளாகமம் 5:2 1 நாளாம் 5:2 நாம கேட்கிறது தெரியும். ரூபன் தான் மூத்தவள்ள. ஆனா அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் யோசேப்புக்கு போனது. யூதன் சௌரிலே பலத்ததினால ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. அதிலும் சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. 2 பங்கு எல்லாம் சிரேஷ்ட பாகம். மற்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கிற அந்த ஒரு பங்கு. ஆனா மூத்த பிள்ளைக்கு அந்த ஒரு பங்கை விட இன்னொரு பங்கு கூட கொடுக்கும். அதுதான் பொதுவாக நாங்கள் சிரேஷ்ட பாக பிரின்சிபல். ஜோசேப்பினுடைய 2 பிள்ளைகள் யாக்கோப்பினுடைய மற்ற பிள்ளைகளுக்கு பிரிச்ச சுதந்திரத்தை விட பெற்றிக்கணும். அதுல ஒரு சுதந்திரம் தான் மற்ற 10 பேருக்கும். ஜோசேப்புக்கு மட்டும் 2 பேற்ற சுதந்திரம். அது ஜோசேப்புக்கு நேரடியாக இல்ல, அது அவன் 2 பிள்ளைகளுக்கும் ஒரு சுதந்திரம் கொடுத்து அந்த 2 பாகம் போச்சு. சிரேஷ்ட புத்திரபாகம் என்றது சிம்பிள் கால்குலேஷன். இருக்கிற சொத்தை சமனா பிரிச்சு அதுல ஒரு இருக்கிறதோட ஒன்றை கூட்டி பிரிச்சு போட்டு அந்த கூடு பிரிச்ச சொத்தை மூத்த பிள்ளைக்கு கூடு. இதான் அந்த சிரேஷ்ட புத்திரபாகத்துடைய எளிய கணிப்பீடு. யோசேப்பினுடைய 2 பிள்ளைகளையும் யாக்கோபு தன்னக்கிறது. இனி நீ படுறதுல முன்றது இது 2 என்றது என்றா கர்த்தர் எனக்கு சிரேஷ்ட புத்திரபாகம் உனக்கு போகணும் என்றதை முடிவு பண்ணி இருக்கிறேன். அதனால அந்த 2 பங்கு உனக்கு தான் வரும். அதனால கர்த்தர் நீ அப்படி தீர்மானிச்சிருக்கிற. அது கர்த்தருடைய நீதி, அது கர்த்தர் ஞானம். அதுக்கான காரணங்கள் ஒன்று, மூத்த பிள்ளை உன்னதமான பிள்ளை. தி எக்ஸலன்சி ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ன். ஆதியாகமம் 49:3 யாக்கோபு சொல்ற. யாக்கோபு அதை பற்றி கதை கேட்கல.
ஆதியாகமம் 49 ஆதியாகமம் 49:3 மேன்மையும் விசேஷமுமானவன். அதான் அது எக்ஸலன்சி என்று நாங்கள் கதைக்கிறது. மேதகு என்ற தமிழ்ல அந்த சொல்ல யூஸ் பண்றாங்க. ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் என்று நாம, அதாவது மாண்பு மிகு அல்லது மேதகு என்றது எக்ஸலன்சி. வேறு சொல்றது மூத்த பிள்ளை, அது எப்பயும் விசேஷமும் மேன்மையுமானது. அதான் மூத்த பிள்ளையில எப்பயுமே பேயும் தந்த கண்ணை வச்சு கொண்டு இருக்குது. ஆதாம் கடவுளுடைய மூத்த பிள்ளை நாசமாச்சு. ஏசா யாக்கோபனுடைய மூத்த பிள்ளை நாசமாச்சு. இப்படி நாம மூத்த பிள்ளைகள் கரவேற நாம பார்க்கல எங்களுக்கு தெரியுது. அதுல பல பிரச்சனையான விஷயங்கள் பிசாசுக்கும் அங்கதான். ஏன்னா அது எங்களுக்கு என்ன, மேன்மையில பிரதானம், வல்லமையில விசேஷம். மேன்மையில பிரதானம், வல்லமையில விசேஷம். அப்ப அந்த ரெண்டும் தான் இப்ப பிரிவட்டது பாருங்க. ரூபனுக்கு தான் இந்த ரெண்டும். மேன்மையில பிரதானம், வல்லமைன்ற மெஜிஸ்ட்ரசி, ஆட்சியில பிரதானம். ஆட்சி யூதாக்கு போச்சுது, மேன்மை ஜோசப்புக்கு போச்சுது. அப்ப ஆதாமனுடைய மேன்மை, ஆதாமனுடைய வல்லமை, ஆட்சி. ஏசாவினுடைய மேன்மை, ஏசாவினுடைய வல்லமை. அதனால மூத்த பிள்ளைகள் ஆண்டவர் மூத்த பிள்ளையா கொடுக்க, நாங்க இருக்கிற பொம்பளை பிள்ளைய இல்ல, ஆண் பிள்ளைகளை. ஆண் பிள்ளை அது எப்பயுமே மேன்மையும் விசேஷமுமானது. இதைத்தான் ஆண்டவர் எங்களுக்கு காட்டியும் இருந்தவர். இந்த மேன்மை விசேஷம் யாத்ராமம் 13:2 யாத்ராமம் 13:2 அவர் தலைச்சன்கள், தலைப்பிள்ளைகள் எல்லாம் என்றதல்ல. தலைப்பிள்ளைகள், அதாவது மூத்த ஆம்பளைகள் எல்லாம் என்ற மூத்த பிள்ளைய சாகடிக்கிறது, மூத்த பிள்ளைய வெட்டுறதுன்றது அங்க தகப்பனுக்கும் தாய்க்கும் பெரிய ஒரு பெரும் பேரிழப்பையும் என்னன்னு சொல்ற, அவர்களுக்கு அவருடைய சந்ததிய வெட்டுற ஒரு செயல் ஆண்டவருக்கு. அதாவது ஆண்டவர் எகிப்தியருடைய தலைச்சன்களை அறுத்தார், எகிப்தியருடைய மூத்த ஆம்பளை பிள்ளைகளை வெட்டினார். விளங்குதோ? அதுல இந்த விஷயத்தை நாம கவனிக்க வேணும். சரியா? மூத்த ஆம்பளை பிள்ளைகளை எப்பயுமே ஆண்டவற்ற கரம் எதிர்பார்த்து கொண்டு அதை தன் சந்ததியை அப்படிதான் கடத்துறதுக்கு யோசிக்கிறார். அப்படிதான் அவற்ற பிளானு. அதே நேரம் பாவமும் பிசாசும் அங்கதான் வேலையும் செய்யுது கூட. அதனால நம்ம குடும்பத்துல மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளைய பிறந்தா அது இல்ல மூத்தது. நாம இங்க கதைக்கிறது இரண்டாவதா தான் ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் அதான் மூத்தது கடவுளுக்கு முன்னால. அதுல தலைச்சன் என்று சொல்றது முதல் பிறந்த ஆம்பளை பிள்ளை. அது 4 பிள்ளையில கடைசியா கூட பிறந்திருக்கலாம் ஆம்பளை பிள்ளை. ஆனா அதுதான் சிரேஷ்ட புத்திரன், அதுதான் மூத்த பிள்ளை கடவுளுக்கு முன்னால. ஏன்னா அவனோட தான் சந்ததி போகுது. அதனால கடவுளை நமக்கு 2வது தான் பொடியன் பிறந்திருக்கான் பரவாயில்லை 2வது யோசிச்சா தப்பு கடவுள் வேண்டாம். அங்கதான் கூட வேலை செய்யும். அது பொம்பளை பிள்ளைகளோட இல்ல விஷயம். உடன்படிக்கையும் சந்ததியும் பெருக்கமும் பொம்பளைகளூடாக இல்ல போறது, அது ஆண்களினூடாக. அப்ப எத்தனை ஆம்பளை பிள்ளைகள் எது முதலாவது பிறந்துச்சு அங்கதான் கோணினால் எல்லாம் கோணிடும் பிரச்சனை. அது கத்தருக்கண்டு நின்றாதான். அதனால கத்தருக்கனுடைய கிருபையில அதுக்காக எல்லா பிள்ளையும் கட்டாயம் மூத்த பிள்ளையும் பழுதா போகும்ன்றது இல்ல. எங்களுக்கு தெரியும் மரியாளுடைய மூத்த பிள்ளை கிறிஸ்துனால பிழைச்சே போகல. அம்ராம் ஜோகபத்தினுடைய மூத்த பிள்ளை ஆரோனும் மோசே 2வது பிழைக்க இல்லை. அதுல
கட்டாயம் மூத்தா பிள்ளை இரண்டாவது பிள்ளை கட்டாயம் கடவுளுக்கு இல்லாம போகின்ற பிசாசும் பாவம் அதுல பெரும் பிரச்சனை உண்டு பண்ணதுதான். ஆனா கர்த்தர் தனக்கண்டே பிடிச்சா பிடிச்சதுதான். அதனால நாங்கள் அந்த சத்தியங்களை கவனமாக விளங்கிக் கொள்ளணும். இந்த ஏன் மூத்த பிள்ளைக்கு நாங்கள் மூத்த பிள்ளைன்னா அந்த ஆம்பளை பிள்ளைக்கு ஏன் அந்த மேன்மையும் சிறப்புரிமை நாங்கள் விசேஷமா கவனிக்கிறோம்? கடமை நிறைவேற்ற இல்ல, அந்த சொத்துக்களை பகிர்ந்து கொடுக்கிறதுல என கர்த்தர் அதை சொல்லி இருக்கிற அந்த பிள்ளை வல்லமையிலையும் அது மேன்மையிலையும் விசேஷமும் பிரதானம். அதனால நாங்கள் அப்படி செய்கிறோம். இரண்டாவது காரணம் அந்த தகப்பனுடைய பேர், தகப்பனுடைய அந்த சொத்து அந்த பிள்ளையினூடாகத்தான் இந்த பூமியில பொது நலவாயத்தில் காக்கப்பட போகுது. பொது நலவாயத்தில் காக்கப்படுறத தேவன் அப்படி செய்திருக்கிறார். தகப்பனுடைய இருக்கிற அவற்ற சந்ததி தகப்பனுடைய வழிச்சொத்தும் அந்த பூமி தங்களுடையதான் என்ற உரிமை கோரலும் அந்த மூத்த பிள்ளைகளூடாகத்தான் கடந்து போறது கர்த்தர் அமைச்சிருக்கிறார். அப்ப அதை நாம் எப்படி சொல்றோம்? பொது நலவாயத்தில் ஒரு குடும்பத்தினுடைய தொடர்ச்சி தன்மை சேஷ்டபுத்திரனூடாகத்தான் போய்கொண்டிருக்கு. அதுக்கான 4 சப்போர்ட்கள் நாங்கள் சொல்லுவோம். லேவியராம் 25:23 லேவியராமம் 25:23 நிலம் இல்லாம போகும். மூத்த பிள்ளை மூத்த பிள்ளைய வெட்டுப்பட்டா அதுக்கப்புறம் நிலம் இல்லாம போகுது. அதுக்கப்புறம் பிள்ளைகளே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆம்பளை பிள்ளை அங்க. அப்ப அவருக்கு இனி அந்த நாட்டுல உரிமை ஓடுறதுக்கு ஒரு நிலம் இல்லை. அவர்கள் அப்படிதான் பார்க்குது அந்த மூத்த பிள்ளைகள். இரண்டாவது அதே 25 வறுமை நிமித்தம் அந்த நிலம் விற்கப்பட்டா ஏனைய சகோதரர்கள் அதை மீட்டிட வேணும். ஏனைய சகோதரர்கள் அதை மீட்க வேணும். அவரோட கூட பிறந்த சகோதரங்கள் மீட்டிடும். மூன்றாவது 25-28 அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த நிலம் விற்கப்பட்டு போச்சுதா, விற்கப்பட்டு போயிருக்கும்டா, யூபிலி வருஷத்துல அந்த சொத்துரிமை திரும்ப அவனுக்கு வர வேணும். திரும்ப அந்த குடும்பத்துக்கு அந்த பிள்ளைக்கு அவன் தலைமுறைக்கு வர வேணும். நாலாவது எல்லாம் பொம்பளை பிள்ளைகள்லாம் பிறந்திருந்தா, எல்லாம் பெண் பிள்ளைகள்லாம் இருந்திருக்கும் என்றால் அவர்கள் தகப்பனுடைய உறவு முறையை விட்டு வெளியாக கல்யாணம் செய்ய இயலாது. தகப்பனுடைய உறவு முறையை விட்டு வெளியால கல்யாணம் செய்ய இயலாது. எண்ணாகமம் 36:8 எண்ணாகமம் 36:8 எண்ணாகமம் 36:8 அதுல ஏன் அப்படி சொல்றோம்? இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களின் சுதந்திரத்தை அனுபவிக்கும் படி. இதான் ஒரே காரணம். ஏன் பொம்பளை பிள்ளைகள் வெளியாக கல்யாணம் செய்யறாரு? ஏனென்றா தங்களுடைய பிதாக்களின் சுதந்திரத்தை அவனுடைய பிள்ளைகளை அனுபவிக்கலாம். அது வேற ஒரு ஆக்களை அனுபவிக்கிறார். அப்ப அந்த சுதந்திரம் என்று நாம் என்ன சொல்றோம்? லேண்ட். அந்த நாட்டில நாங்களும் சொந்தக்காரர் என்றதை காட்டுறது. நிலம் இல்லையோ
அவர்கள் அந்த குடிமக்கள் இல்லாமல் ஆகிருவினர். அதனுடைய குடிகள் இல்லை, நில உரிமை இல்லையோ அதுக்கு பிறகு அவர்கள் பரதேசிகள் அந்த நாட்டில். ஆனால் அதைத்தான் திருப்பி திருப்பி கதைச்ச தகப்பன்ற அந்த கடைசி சொத்து நாங்கள் சொல்றோம்ல, கடைசியா அந்த உயிர் எழுதுறதுக்கு பிறகு அதை விட மிச்சமாயிருக்கிற அந்த கடைசி சொத்து எழுதி கொடுக்கிறது, அதுதான் நாம இங்க கதைக்கிற சொத்து. அந்த ஒரு பங்கு கூட கொடுக்கிறது அது தகப்பன் நல்ல தாய் தரம் கடைசியா வச்சிருக்கிற அந்த சொத்தை தன் சிரேஷ்ட என்ன அது அந்த விஷயம் ஆண்டதுல அது அந்த தகப்பன் பேரை தொடர்ச்சியா நிலைநிறுத்தி கொண்டு போவோம் அந்த நாட்டில். அதுதான் என்னுடைய நோக்கம். அதனுடைய அந்த நிலம் எந்த இனத்துக்குரியது என்றதை அவர் தொடர்ச்சியா இந்த பூமியில தக்க வச்சு கொள்ற. அப்படி அந்த நிலம் பறிபோது நிலத்தினுடைய பெயர்களை அற்றுப்போக பண்ணினா தேவனுடைய சாபத்தினுடைய தேவன் போட்ட கோபத்தினுடைய வெளிப்பாடு அதுகள் எல்லாம். ஆண்டவர் எந்த இனத்தை சபிச்சாரோ அவர்கள் நாடு இல்லாம பேர் இல்லாமல் அழிக்கப்படுவீர்கள். தேவன் யாருல சத்தியான வெறுப்பிலையும் கோபத்திலும் இருக்கிறாரோ அவருடைய குடும்பத்தை அப்படியே அவர்கள் குடும்ப தலைமுறை அவர் கோபத்தில் நின்று அழிக்கிறார். அவரோட பேர் இல்லாமல் ஆக்கிறார். பேரை இல்லாமல் ஆக்கணும், நிலத்தை இல்லாமல் ஆக்கணும், அந்த நிலத்துடைய உரிமையாக்களுக்கு இல்லாமல் ஆக்கணும். அதுக்கு பிறகு சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லை. அதுல இந்த முக்கியமான சத்தியங்களாலதான் ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு 12 கோத்திரத்துக்கு நிலத்தை பங்கிட்டு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்குள்ள அவர்களுக்கு அந்த நில சொத்துரிமையை ஒழுங்கு அது அந்த எபிரிய இனத்துல எந்த கோத்திரத்தாண்ட எந்த குடும்பத்தாண்டதை அடையாளம் காட்டுறது. அப்படின்னா அந்த தொடர்ச்சியா அது இந்த இனத்துக்கும் அவர்களுக்கும் உரிய நிலம் என்றதை அடையாளம் காட்டுறது. இது பாவத்துக்கு பிறகு ஆண்டவர் அப்படித்தான் கவனிச்சு பாவம் செய்த பிறகு நிலத்தை அவர் ரொடினியாவை பிரிச்செல்லாம் உடைச்சு எறிஞ்சா பிறகு போனா போட்டு முடண்டு அவர் சொல்லல. அவர் நிலத்தை பிரிச்சு எறிஞ்சு எல்லாம் செய்த பிறகும் நமக்கு தெரியும் உலகம் படைச்சதிலிருந்து 2500ஆம் ஆண்டு மோசே அதை பங்கிட்டு கொடுக்க அப்பையும் ஆண்டவர் பாவம் செய்து 2500 வருஷத்துக்கு பிறகும் அந்த பிரின்சிபல் அவர் மாத்தையில நிலம் பூமி அது முழுக்க என்றது. ஆனா அந்த பூமியில நான் வச்ச படைச்ச மனுஷர்கள் ஆண்கள் அந்த பூமியினுடைய நிலத்துக்கு அவர்கள் குடியிருக்க வேணும், குடியிருப்பாளர்கள் அந்த குடியிருப்பினுடைய பேர் பிரஸ்தாவம் நிலைச்சிருக்க வேணும். ஆண்டவராக பெரும் ஆசீர்வாதமாயே சொல்லி வர்றார், இந்த பேரை நான் பெருமைப்படுத்துவேன், பேரை நிலைக்க பண்ணுவேன். பேரை நிலைக்க பண்ணுவேன் என்ன நிலைமை இல்லாட்டி புறம் பேர் நிலைக்கிறார். அதுல பேரையும் நிலத்தையும் சரியாக கொண்டு வந்து லிங்க் பண்ணி இருந்தேன். ஆயாலதான் நாங்கள் சொல்றோம் இது யாருக்குள்ள போகும், தகப்பன் மகன் மகன் என்று அந்த தொடருக்குள்ளால ஆண்டவரதை கொண்டு போறத வேதம் எங்களுக்கு காட்டு. அப்ப இந்த இதுகளால நாங்கள் மூத்த பிள்ளைக்கு விசேடமான ஒரு கவனத்தை நாமல் கொடுக்க யோசிக்க இல்ல, கத்தர் கொடுக்க சொல்லி இருக்கிறபடியே தான் அதை செய்கிறோம். அதனால இது பிள்ளைகள் வளர்ப்பில பாரபட்சம் இல்ல. வளர்த்த எல்லா பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய போஷாக்கு அவர்களுக்கு எல்லாம் சரியாத்தான் கொடு. நம்மட இதில் தெரியாத ஏற்கனவே அவன் மூத்தவன், அவன் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும், அது விடு என்று சில பிள்ளைகளை நாம சொல்றது உண்மையில போஷாக்குன்றது எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே விஷயம் தான். அதனால அந்த போஷாக்கு இல்ல அந்த புள்ள கொஞ்சம் கூட வேலை செய்ய மற்ற பிள்ளையும் போல இருக்கு. அது ஒரு புள்ள கூட வேலை செய்யணும், ஒரு புள்ள குறைய வேலை செய்யணும் அப்படின்னா பெற்ற வளர்ப்பிலா கிடையாது. பராமரிப்புல சில வகையில சில விகாரங்கள் அல்லது சில நாம மியூட்டேஷன்ஸ் என்று சொல்ல சில நாஞ்சானா பிறகுன்னா அப்ப அதுல கூட கவனம் எடுத்து செய்ய வேண்டியது அது நெற்குணம் பெற்றாட்ட. அப்படி செய்யாட்டி பொருத்தமான மரியாதை கொடுக்கலையே அந்த பிள்ளைக்கு நாம அதில் அதை பலப்படுத்த வேண்டியது அது கொஞ்சம் கூட கவனம் எடுத்து அதை சரிப்படுத்துறோம். அதுக்காக எல்லாம் சரியான நிலையில இருக்கல ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஆளுக்கு குறைய நாம வச்சு கொடுக்க இல்லை. அதுல நாங்கள் தெளிவா விளங்க வேணும். பிள்ளைக்கு பெற்றாருடைய கடமை நிறைவேற்றங்கள் எந்த பிள்ளைகளுக்கும் பாரபட்சம் இல்ல. மாறாக மூத்த பிள்ளையினுடைய சிரேஷ்டபுத்திர பாகம் அது கற்றல் சொன்னபடியால தகப்பனுடைய பேரை நிலைநிறுத்துறதுக்காக அந்த சொத்து குறிப்பாக விசேடமா போகும். அதை வச்சுக்கொண்டு பார்ஷியாலிட்டி காட்டுறோம் தானே என்று மற்ற பிள்ளைகள் கதைக்கவும் கூடாது. அது கெத்தற்ற ஞானத்தையும் கெத்தற்ற நீதியையும் கேள்விக்குட்படுத்துறார். அதனால நாங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப பெற்றாச்ச பாவம், அப்ப பாவம் என்ன? பிள்ளை
சில பிள்ளைகளுக்கு பெற்றார் நேசம் குறைச்சு, சில பிள்ளைகள்ல நேசம் கூட காட்டுறது. அப்ப நாம இதுல பெற்றாரினுடைய பாகுபாடு பாரபட்சம் என்ற பாவம், பெற்றாரின் பாரபட்சம் என்ற பாவம். ஒன்று பெற்றாரில் இருக்கும் சுபாவ அன்பில்லாமை, சுபாவ அன்பற்ற தன்மை, சுபாவ அன்பற்ற தன்மை. சுபாவ அன்பற்ற தன்மை என்று நாங்கள் இங்க என்ன கேட்கிறோம்? ஆண்டவர் 2 பிள்ளை 3 பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் குடும்பத்திருந்தா அந்த பிள்ளைகள் எல்லாருக்குமே நாமல் படிச்ச பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னுக்கு இருந்து நாமல் இந்த பூமியை விட்டு போகும் வரைக்கும் செய்ய வேண்டிய அவ்வளவு கடமைகளும் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதை விட்டு போட்டு நாமல் பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்காக வளர்க்கப்படையக்கலையும் நாங்கள் ஒரு பிள்ளையில அதிகமான நேசம், அது ஏனோ தெரியல, எனக்கு அவன்ல சரியானது ஏனோ தெரிய இல்லை என்றாங்க பிரச்சனை. அங்க நாங்கள் சுபாவ அன்பற்ற தன்மையை காண தொடங்குறோம். சுபாவ அன்பில்லாத அந்த விடயம் அன்நேச்சுரல் நாங்கள் சொல்றது ஆங்கிலத்தில். அதாவது சுபாவத்துக்கு விரோதமான அந்த செயல், அது பாவத்தில் விழுந்த மனுஷர்கள் எல்லாருக்குள்ளையும் இருக்கக்கூடிய ஒரு பாவம். அதுவும் கொடிய காலம் கடைசி காலங்கள்ல சுபாவ அன்பில்லாத மாறுறது வேதம் தெளிவாக எங்களுக்கு ரோமர்லையும் தீமோத்தேயுலையும் காட்டுது. சுபாவ அன்பில்லாததா மாறுறது, சுபாவ அன்பில்லாததா மாறுறது. அதனால பெற்றார் பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரே மரியாதைக்கு பொருத்தமானயாக்களா இருக்கையும் பெற்றார் அதுல பாரபட்சம் காட்டுறோம் என்றா அது பெற்றாருடைய சுபாவ அன்பில்லாத தன்மை. அந்த பாவத்தை பெற்றார் செய்கிறோம் நாங்கள். அப்படி சுபாவ அன்பில்லாம காட்டவளுக்குட்டா அது எல்லா ஒரு சமனான பொருத்தமான சமனான மரியாதையை பெறறதுக்கு தகுதியா இருக்கிற பிள்ளைகளுக்கு இடையில பொறாமையையும் வெண்கண்களையும் அது தூண்ட தொடங்குது. பெற்றார் செய்கிற பாவத்தால பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் சுத்தமான ரூசா பிள்ளைகள பிறக்கிற எல்லாமே எந்த பிள்ளையும் பாவத்தோட பிறக்குது. எவ்வளவு கவனமா கடவுளுக்குள்ள வளர்த்தாலும் பெற்றார் அந்த பிள்ளைகளை பாவஞ்சியை தூண்ட தொடங்குறோம். நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு பொருத்தமான மரியாதையை நாம கொடுக்காம விடக்கல. கடைசியில யோசேப்புக்கும் மற்ற சகோதரங்களுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு சில வித்தியாசமான அந்த டீலிங் மாதிரி ஆக தொடங்கும். அது மனசில இருக்கிற கூட நேசத்தால நீ அந்த மனசிக்கு பிறந்த பிள்ளைய கூட நேசிக்க வலிக்கிறே. அது ஜாக்கோபு செய்த பாவம் விளங்குதோ? அதனால ராகேலுக்கு பிறந்தவன் என்றபடியால நீ மற்ற பிள்ளைகள 2ஆம் பட்சமா நடத்த வழி கிடையாது. அப்படி நடத்த வலிக்கிட்டா கடைசியில அந்த பாவத்துக்குரிய தண்டனையை அந்த பிள்ளைய அவனுக்கு முன்னாலே நம்ம கடவுள் கொண்டு போக வச்ச. கடைசியில பிள்ளைதான் அதனால பாதிக்கப்பட்டது அதிகமா. யோசேப்பு சிறப்பிடிக்கப்பட்டு போனான். எந்த பிள்ளைக்கு பாரபட்சம் கூட காட்டுறோமோ அந்த பிள்ளைகளுக்கு பெற்ற பாவத்தினுடைய தண்டனைகள் அந்த பிள்ளை சுமக்க கடவுள் வைக்கிற. அதுல யாக்கோபு சத்தம் போடாம ஒழுங்கா கடவுள் மேல நீதியா எல்லாரையும் நேசிச்சிருந்திருந்தா பட்சம் காட்டி இருந்தா யோசேப்பு லேசில இப்படிப்பட்ட இந்த உபத்திரவங்களை போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால பெற்றார் சரியான நம்ம கவலை நாம சுபாவ அன்பில்லாத நாம மாறினா யாரில் நாம கூட பிரியம் வைக்கிறோமோ அவர்களை தேவன் அவர்களை புடமிட அவர்களை நம்மளை விட்டாங்க. கடைசியில என்ன ஐயோ இதென்ற பிள்ளைண்டா அவன் துக்கம் மாறாம அவர்தான் கடைசியில கிடந்து இல்ல எத்தனை பிள்ளை வந்து ஆறுதல் படுத்தியும் ஆறுதல் இல்லாம போச்சு. நான் இப்படியே செத்து போவன், இப்படியே இறங்குவன் குழியில கடைசியில இல்ல. அதுல தேவன் பரிசுத்தவான்களை தந்த மக்களை இந்த பூமியில அவர் சரி கட்டுறார் பாவங்களுக்கு. அவர் இப்படியும் எதுல கூட ஆசை அந்நேச்சுரா சுபாவத்துக்கு மிஞ்சி அது வந்துருக்குதோ அந்த பாவத்தை கடவுள் தீர்க்கிறார்.
அதுல கடைசியில அந்த பிள்ளைதான் போய் இதை சின்னல இருந்தே ஒழுங்கா சொல்லி பிள்ளைக்கும் கவனமாக வளர்த்திருந்தா அவன் போய் அடிமையாயும் இதண்டியும் போய் சிறைச்சாலைகளும் கிடந்திருக்க வேண்டிய தேவையில்லை. கத்தர் அதை வேறொரு விதத்துல நன்மையா செய்வார். வேற விதம் அன்றுதானே 1000 பலி இருக்கு அவற்றை பிளான நிறைவேற்றுறதுக்கு. அயல இப்படியா போனபடியாத்தானே அது ஜோசப் சொன்னதான். ஜோசப் அதையும் நல்ல மாதிரி அவன் எடுத்துக்கொண்டான். கத்தர் என்ன உங்களுக்கு முன்னுக்கு இங்க அனுப்பினபடியாத்தானே நான் இப்ப இந்த குடும்பத்தை ஆதரிக்க முடியுமா இருக்குது. அதான் ஒவ்வொரு மெய்யான கடவுளுடைய மக்களும் இருக்க வேண்டிய மனநில. கத்தர் இதுக்கு பின்னால வேலை செய்தவர், அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா அதை இப்படித்தான் செய்யணும் அவசியம் இல்லை. எப்படி நம்மள போட்டு உலுப்பி ஆட்டி எல்லாரையும் வருத்தத்திலையும் துன்பத்திலையும் எல்லாம் அழுகையிலையும் புலம்பலையும் வச்சிருக்க. அவர் எவ்வளவு இலக்கமும் எவ்வளவு அவற்றை அனந்த ஞானம் எவ்வளவு டீல் பண்ணி இருக்கிறார். கடைசியில நாமல் விதைச்சதை அறுக்க வேண்டிய கடவுள் மாத்திர என்கிற பாவத்தையும் அவர் தீர்க்கிறதுக்காக. அதனால நாம பிள்ளைகளுக்குள்ள விரோதங்களையும் வன்மங்களையும் நாங்கள் ஏற்படுத்துறதுக்கோ கடவுளை எங்களுக்கு எதிராக கோபப்பட தூண்டுறதுக்கோ நாமல் பெற்றார் இப்படி சுபாவ அன்பில்லாதவர்களோ பெற்றார். காட் வாஸ் ப்ரொவோக்ட். தேவன் நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு தூண்டப்பட்ட ஜாக்கோபுக்கு மேல என்ற ஜாக்கோபு காட்டின பாரபட்சம். பிள்ளை கடவுளுக்கு பயப்படுது, பிள்ளை அது பாரபட்சம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்ற. இது உங்க மனுஷியில இருந்த நேசத்துக்காக மற்ற மனுஷி அப்படின்னா நீ கவனமா இருந்திருக்க வேணும். அதுல நாங்கள் பிள்ளைகளுக்கும் அவங்க வாராண்டா சொப்பனக்காரன் வாராண்டா அவன் வாராண்டா இவன் வாராண்டு கடைசியில தேவனால வெளிப்படுத்துறதுல கூட பிள்ளைகள் மரியாதை கொடுக்காம மாறி போச்சு. உண்மையில சொப்பனத்தை கொடுத்தது கெட்ட. ஆனா ஜாக்கோபு கொடுத்த பாரபட்சத்தால அவங்க கெட்ட அந்த சொற்பனங்களையும் இலக்காரமாக்குறதுக்கு அவங்க வாய் விட்டாங்க. ஏன் அதை ஜாக்கோபு கூட ஒழுங்கா வழங்கிக் கொள்ள இல்லை. என்னடா நானும் அம்மா படிவம் என்று சொல்றியோ. அத இது அவருடைய சுபாவ அன்பில்லாத பாரபட்சத்தை என்னுடைய பாவத்தினுடைய வெளிப்பாடு. மரியாள் என்ன செய்தால் அதெல்லாம் தனி உதயத்தில் வைத்தார். என்ன என்ற மகன் பிடிச்சதோ ஓகே பாப்போம், ஓம் சரிதான் அதுதான் என்று சொல்லி ஏன் என்ன தேடினீர்கள்? நான் என் பிதாவின் வீட்டில் இருக்க வேணும்னு உங்களுக்கு தெரியாதோ சும்மா நான் அப்பா அம்மா தர நீ என்ன கேட்கிற என்று அவள் சொல்ல. அவள் அந்த விஷயத்துல மகனை நாங்கள் எவ்வளவு தேடினோம் கேட்கல. அவன் கிறிஸ்து சொன்ன பதிலுக்கு பைபிள் சொல்லுது அவள் நடந்தவற்றை தன் மனதில் வைத்தாள். அவள் வாயால பாவம் செய்யல ஜாக்கோபு மாதிரி. அதுல ஜாக்கோபுனுடைய அந்த பாவம் கடைசியில பிள்ளைகளுக்கு மேலேயும் அவங்களும் பெரும் பெரும் சுமைகளையும் நோவுகளையும் படுறதுக்கு காலான நாங்கள் அது கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்ய செல்லம் கொடுத்து வளர்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்கிறார். அதான் அந்த பாயிண்ட். செல்லம் கொடுத்து வளர்க்கிறியோ உண்ட செல்லத்தால அந்த பிள்ளைகளை கடவுள் நியாயம் தீர்க்கிறார். அது ஜோசேப்பு ஜாக்கோப்ப நியாயம் தீர்த்தது தான் வீதம் காட்டும். அதனால டோன்ட் காக்கர் யுவர் சைல்டு. காக்கரிங் என்று நாம சொன்னாங்க. அது பாவகரமான செல்லம். கடவுளை மிஞ்சி செல்லம் கொடுக்க கடவுள் சொன்னதை லிமிட்டை விட்டு சுபாவன் இல்லாம மாறுறோம். அதுல இது முதலாவது காரணம். அதே மாதிரி தான் நம்ம மற்றவர் இல்ல யாக்கோபோட தகப்பன் ஈசாக்கு அவரும் யாருல செல்லம் ஏசாவிலாம் செல்லம். அவருக்கு அதுக்கும் ஒரு காரணம் இருந்தது. அவருக்கு மனுஷியில இருக்கிறத விட அவன் வீரத்திலையும் அவன் கட்டித்தனத்திலையும் இருந்த ஒரு செல்லம் அவருக்கு ஈர்ப்பு. அவன் வேட்டையாடி கொண்டு வந்த அவன் வேட்டையில எவ்வளவு துணிவான எவ்வளவு வந்திருக்க. அவர் உண்மையில கொஞ்சம் துணிவு குறைஞ்சி அழுத்தார். அது ஏற்கனவே பார்த்துனால ஈசாக்க அவர் பேசாம நமக்கு என்னடா இந்த பிரச்சனைகள் ஒதுங்குறையாள் அல்ல நமக்கு ஒரு இப்படி துடியாட்டமா வந்திருக்கிறான். அவருக்கு ஒரு புழுமாத்தான் இருந்திருக்கு. கடைசியில அதுவே ஏசாவுக்கு எதிராக கர்த்தர நியாய தீர்ப்பை கொண்டு வர வச்சிருச்சு. ஐ ஹேட் ஈசோ ஐ லவ் ஜேக்கப் முடிஞ்சு போச்சு. நான் ஈசாவை வெறுக்கிறேன், நான் ஏசாவை வெறுக்கிறேன், ஜாக்கோப ஸ்நேகிக்கிறேன். ஈசாக்கு நீ யார நேசிக்கிற? நான் வெறுக்கிறவனே இல்லை. ஆனா எனக்கு அவன்ல விருப்பம் இல்லை.
நீ யார வெறுக்கிறியோ எனக்கு அவன் தான் விருப்பம் கூட. அதுல கவனம் கவனம். கடைசியில் அவன் தகப்பட்ட செல்லத்தால அவன் நாசமா போனான். ஏசா தாய் சொல்லையாவது கேட்டு கேட்டு கொஞ்சம் விட்டு இருந்தா சரிப்பட்டு இருக்கலாம். கடைசியில பரலோகம் இல்ல, ஒன்றும் இல்லை. ஒரு நியாய தீர்ப்புக்குரிய இனங்களா மாறிச்சது ஏசா. இவனுடைய ஏதோமியர் ஏதோமியர் ஏதோமியர். அதனால சரியான கவனமா நாமல் இருக்க வேணும். சுபாவ அன்பற்ற செயல்கள் பிள்ளைகளை கத்தர் கொடுத்துக்கிற வரங்களை கத்தருக்கு மகிமையா அந்தந்த பிள்ளைகளை அப்ரிசியேட் பண்றதுல எங்களுக்கு அது செய்ய வேண்டிய மரியாதை. அதுக்காக பிள்ளைகள ஒரு பாவகரமான நேசத்தை கொண்டு வர்றது, தகப்பனையும் பிள்ளையையும் கத்தர் நியாயம் தீர்க்க தூண்டப்படுற, அதை மறக்க வேண்டாம். அதான் நாம ஆதியாகமம் 37:4 யோசேப்பு ஏசாட ஜாக்கோபோட விஷயம், ஆதியாகமம் 25:28 ஏசா ஈசாக்கோட விஷயம். அது என்னத்துக்காக என்று சொல்றது அது அவன் எப்படிப்பட்டவர்ன்றத கதை கேட்கல. எபிரேயர் 12:16 பவுல் அப்போஸ்தலன் கதைக்கிறார். எபிரேயர் 12:16 எபிரேயர் 12:16 அந்த நபர் எப்படிப்பட்ட ஆள் என்றத பரிசுத்தாவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். சீர்கட்டவனான ஏசா, சீர்கட்டவனான ஏசா. ஏசாவை போல சீர்கட்டவன். அப்ப ஏசா சீர் அழிஞ்சவன், சீர் அழிஞ்சவன். சீர் என்று சொல்றது ஒழுங்கு முறைகள் இல்லாமல் போனவன். செல்லம் கொடுக்க வலிக்கிட்டா பிள்ளைகள் சீர்கெடு. கவனமா நாம இருக்க வேண்டும். ஆகிய இது பெற்றோருடைய முதலாவது பாவம். இரண்டாவது பாவம் மூத்த பிள்ளைகளை மட்டும் எல்லா கரிசனையும் எடுக்கிறது, மற்ற பிள்ளைகளை அலட்சியப்படுத்துறது. மற்ற பிள்ளைகளை அலட்சியப்படுத்துறது. மூத்தவன் 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 என்று எல்லா விஷயங்களும் அவன் எல்லாம் குவியும். கரிசனை இது என்றது எல்லாம். இரண்டாவது மூன்றாவது பிள்ளைல சரி, ஐயோ அது நாங்க ஒரு மூத்தரை வளர்த்துட்டு வந்தானே அதெல்லாம் சரி, இப்படி இப்படி. கடைசியில் அந்த பிள்ளைகளுக்கு மேல அந்த வளர்ப்பில காட்ட வேண்டிய படிப்பில கொடுக்க வேண்டிய போஷாக்கில உடல் உள வளர்ச்சிகளில பிள்ளைகளை கவனிக்காம விடுறது. அவங்களுடைய அழைப்புகள் அந்த பிள்ளைகளுக்கு மூத்தவனுக்கு தான் சொத்து போகும் தெரியும். அதனால அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு ஏற்ற அழைப்பு, அதுக்கான கரிசனை எல்லாம் எடுத்து கொடுத்து அவனை சரியாக்குறது. மற்ற பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றாருக்கு அவங்களுக்கு தங்கள கடைசி சொத்து போகாது. அப்ப அந்த பிள்ளைகளை இன்னொரு அழைப்புகள்ல சரியா வளர்த்து நிப்பாட்டி இருக்கணும். ஏன்னா கத்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஏன்னா எல்லா பிள்ளைகளும் ஏதோ அழைப்புல சரியா இருக்கணும் என்றத. ஆனா இது பெற்ற மூத்தவர்களே கலைஞ்சு போய் மற்றவர்கள் எல்லாத்தையும் விட்டு விடுறாரு. அப்ப அங்க பிள்ளைகள் கத்தரால் வந்த சுதந்திரம் மாதிரில அது பேக்கான சுதந்திரமா கடைசியில பிள்ளைகளை ஆக்கி விடுறாரு. பிள்ளை ஒன்றை வளர்க்கறதுல பாடுபட்டு அதுகளை செய்யறதுக்கு தான் கத்தரங்களுக்கு சின்னன்லேயே அந்த அவர் நிலங்கள் மற்றது மிருக சீவன்களோட அவர் அதுகளை வளர்க்கறதுல எங்களை பழக்கி எங்களை ஈடுபடுறதுக்கு அவர் சொல்லுறார். அதனால கோழி அடை வச்சு முட்டை இறக்கி வளர்த்து குஞ்சு வளர்த்து அதுல பெருசாக்குறதுல பாடுற பாடு, ஒரு தென்னை மரத்தை மாமரத்தை வச்சு அதை வளர்த்து கனி கொடுக்கும் வரைக்கும் வளர்த்து பாடுபடுற பாடு எல்லாம். அதே போல பெரும் எடுப்புல நாம நெல்லுகள் இதுகள் அதுகள் அல்லது மீன்பிடிகள் எங்களுடைய பயிர் எங்களுக்கு அந்த நிலந்தாறுதலோட அந்த யாராவது சரியா ஒழுங்கா பாடுபட்டா அவளுக்கு தெரியும் ஒரு பிள்ளைய கனி கொடுக்கும் வரைக்கும் வளர்த்து நிப்பாட்டுறது எவ்வளவு கடினமான வேலை என்று. அதனால மிருகங்கள் குட்டி போடுற மாதிரி நாமல் குட்டி போட மாட்டோம். மனுஷர் அதுக்கான சரியான திட்டங்களும் சரியான கவனங்களும் கொண்டுதான்
பிள்ளைகளை நாம வளர்க்கறதுக்கு ஏன்னா பிள்ளையில வளங்களை கடவுள் இருக்கிற வளங்களை சரியாக நாம பயன்படுத்தி அதை ட்ரெயின் பண்ண தொடங்காம அதை விளங்கி கொள்ள இயலாம இருக்கைகள நாம அடுத்த பிள்ளைகளை பெற மாட்டோம். இல்லாட்டி என்ன செய்வோம், மூத்த பிள்ளைக்கு படிப்புகள் எல்லாம் போகும், அடுத்த அவனை அப்பனோட வேலைக்கு அனுப்புவோம்ன்றது, படிப்பை நிப்பாட்டுறது. எங்களுக்கு தெரியும் பிள்ளைக்கு ஒழுங்கும் படிப்பு தான் அடிப்படை. ஏண்டா வேலைக்கு போறது முன்னுக்கு அந்த வேலையை பற்றி அறிவுகளும் விஷயங்களும் விளங்குறதுக்கான தேவைகளும் இருக்கு. அதன் வளர்ப்பு. அதனால அவிசுவாசிகளாக தமிழினமோ மற்றாக்களோ அவர்கள் பிள்ளைகள் வளர்ப்பில பெரும் பிரச்சனை. என்ன அந்த ஞானம் இல்லை. அதனால பிள்ளைகளை அடுக்கடுக்கா டக்கு டக்கு படுறது, அதை வளர்த்து நிப்பாட்டுறதுக்கு கவனம் இல்லை. அல்லது மூத்த பிள்ளைகளை சரியான கவனம் எடுத்தோட அடுத்த பிள்ளைகளை மேஞ்சானாக்கி விடுறது, அல்லது மூத்த பிள்ளைக்கு ஒண்டா கொடுக்கறது மற்றதுல கொடுக்காம விடுறது. அது பிறகு என்ன அப்பா அம்மா படிக்க வைக்கல, என்ன கவனம் என்ன சின்னலே அனுப்பிட்டு எத்தனாம் கிளாஸ் படிச்சது, 2ஆம் கிளாஸ், எத்தனாம் கிளாஸ் படிச்ச 3ஆம் கிளாஸ். இப்ப விஷயம் கிளாஸ் இல்ல என்கிற பாயிண்ட், அந்த அறிவு எவ்வளவு குடும்பத்தான் கேள்வி. அறிவு எவ்வளவு குடும்பட்டம், அது மூத்ததை வளர்த்து சரியாக அதை ஸ்டெடியாகி செட் பண்ணி விடாம நாம அடுத்த பிள்ளைகளை பத்து இருப்போம்டா. இப்ப அந்த பிள்ளைல இருக்கிற கவனமும் கூட வளர்க்கறதுல அந்த சின்ன பிள்ளை வளர்க்க மூத்தவர்ல கவனம் கூடாது மறுத்தார். நம்ம சேச்சிலே பார்க்கிறோம். அதெல்லாம் அவனுக்கு வாசிக்கவும் எழுதவும் தத்துப்பித்தண்டு இருக்கிறான் அவன். அதுக்கூட இன்னொரு பிள்ளைய பத்தி என்னண்ட அப்ப இப்ப யாருல கூட தாய் கவனம் எடுக்கும், பால் கொடுக்கிற பிள்ளைலாம் கூட கவனம் எடுக்கும். அதுக்கு மூத்ததுக்கு ஏற்கனவே எழுத்தறிவும் கணக்கறிவும் சத்தியான குறை. அப்ப பெத்து விட்டா இப்ப அது எப்படி வளரும்? நாஞ்சன நாம வைக்கிற மெதங்கள் மாதிரி தான் வளரும். அது கனி கொடுக்கிறது. அது அது அப்படி தேங்காய் பார்த்தா மாங்காய் மாதிரி இருக்கு. தேங்காய் என்ன தேங்காய் மரம் எவ்வளவு எவ்வளவு அறிவில்லாமையால் சங்காரமாறினம், அறிவில்லாமையால் சங்காரமாறால் இதுவும் அதுதான் வேற சொல்ற அறிவுகளோட சரியாக நாம பிள்ளைகளை வளர்த்திருந்தோம். அதனால கவனமா நாமல் இருக்கணும். அது பிள்ளைகளும் கடைசியில் அதனால பாதிக்கப்பட போகுது. பெற்றார் தங்களோட பாவத்தை பிள்ளைகளுக்கு மேல அவருடைய விளைவுகளை சுமத்துறீங்க பார்ஷியாலிட்டி. கடைசியில் மூன்றாவது பாவம் மூத்த பிள்ளைக்கு சேஷ்டபுத்திர பாகம் இல்லாமல் ஆக்கிறது. மூத்த பிள்ளைக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை இல்லாமல் ஆக்கிறது. மூத்த பிள்ளைக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை இல்லாமல் ஆக்கிறது. அது கத்தற்ற அந்த சிறப்பு உரிமை. இது யாருல கூட நடக்குது என்று சொன்னா, ரெண்டு மெனசிமேர் 3 மெனசிமேர் வச்சிருந்த ஆட்கள் இந்த பாவங்கள் அதிகமாக அவங்களுக்கு வெளியில காட்டப்படுது. அது ஆண்டவரே கதைக்கிறார் இல்ல, உபாகமம் 21:15 அதுக்கு கீழே மூத்த மனசி ஒரு மனசி முதலாவது கல்யாணம் கட்டின அந்த அவையோட பெற்ற பிள்ளை தான் இப்ப சேஷ்டபுத்திரன். ஆனா இவருக்கு 2வது கட்டின கல்யாணம் கட்டின மனுஷனும் கூட விருப்பம். அப்ப சேஷ்டபுத்திரத்தை இவர் யாரு கொடுக்க யோசிக்கிறார்? 2வது கல்யாணம் கட்டின மனுஷனுடைய பிள்ளை கொடுக்க ஆளுகிறார். அப்படியெல்லாம் செய்யல. அது நீ பாக்கா முதல் கூட உன்னாக்கு மனுஷிய பிடிக்காட்டியும் அது உண்ட பிரச்சனை இல்லை. அது நீ கல்யாணம் கட்டிக்கலாம் ஒழுங்கா செய்திருக்கணும். அல்ல அது அவள் உனக்கு பிடிக்காத அந்த மனுஷனுடைய மூத்தவனு தான் சேஷ்டபுத்திரமா போறோம். அதுல பெற்றாருடைய அந்த பாவத்தை பாருங்க, பார்ஷியாலிட்டி. இங்கேயும் பாகுபாடு. கடைசியில மூத்தவனுக்கு போக வேண்டியது போக விடாமல் ஆக்கினார். மூத்தனுக்கு போக வேண்டியது போக விடாமல் ஆக்கினார். அதுல இதால ஆண்டவர் அந்த ஒரு தார எதிர்ப்பால் திருமணத்தை ஆண்டவர் எப்பயுமே ஆதி முதல் அவர் தீர்மானிச்சவர். ஆறாமையும் மேவானையும் ஆண்டவர் ஒருவனுக்கு ஒருத்தி, அவ்வளவுதான். அத மீறக்குள்ள இந்த பாவங்கள் பிறகு தொடங்கும். பாவங்கள் பிறகு பிரச்சனையா பிரச்சனையா
அதனால ஜோசேப்ப ஜாக்கோபு அதிகமா நேசிக்க வேண்டிய காரணம் அவர் 2வது தான் கடைசியில் ராகில கல்யாணம் பண்ணினது. மூத்தது லேயால அவன் கல்யாணம் கட்டி கொடுத்தது. ஆனா ஜாக்கோபு தான் விரும்பின பேர் வேற ஆள். ஆனா கல்யாணம் கட்டி கொடுத்தது தகப்பன் அதை செய்துட்டா. அப்ப என்ன நடந்திருக்க வேணும்? 2 தகப்பன் ஈசாக்கு ஒருத்தியுடன் வாழ்ந்தான். அந்த முன்னுதாரணங்கள் பின்பற்றப்பட இல்லை. அந்நிய மக்களோட அவிசுவாசிகளோட கூட்டு சேர்ந்து வாழ்ற வாழ்க்கையில இருக்கிற பெரிய பிரச்சனை. ஆபிரகாம் சாராளோட மட்டும்தான் வாழ்ந்தான். சாராள் செத்தாப்புறம் செத்துரால கல்யாணம் பண்ணினார். அதுல எங்களை முற்பிதாக்கள் எல்லாரும் மோசே ஒரு ஆள் தான், யோசேப்பு ஒரு ஆள் தான். இப்படி பல இடங்கள்ல எங்களுக்கு காட்டப்படுது. இந்த பரிசுத்தவான்கள் ஒரு கல்யாணம் ஒரு தாரம் ஆண்டவர் ஆதிமல் செய்த அந்த விஷயத்துல இருந்தியாக லேசில இதுல இந்த பிள்ளைகள்ல இந்த சொத்து பிரச்சனைகள் அல்லது சேஷ்டபுத்திரவாங்கள் பிரச்சனை கோபப்படையில்லை. அது அநியாயமான பிரச்சனைகளை அனாவசியமான பிரச்சனைகளை தேவன்ற கோபத்தை தூண்டுற நியாய தீர்ப்புகள் எல்லாம் அந்த குடும்பங்களை கொண்டு தாவீது இவ்வளவு அடி வேண்ட வேணும் மனசிகளா எடுத்தபடியா. அதனால நாம சரியான கவனம் இருக்கணும். இந்த பரிசுத்தவான்கள் 2 கல்யாணம் கட்டிச்சனும் அவரை 3 கல்யாணம் கட்டணும் வந்த விளக்கு எல்லாம் நாசம். கிதியோன் அந்த ஒரு மனுஷியோட இருந்திருக்க வேண்டியது. ஆனா கடைசியில எத்தனையோ மனுஷி வேற கல்யாணம் கட்டி ஜெப்தாவையும் எண்ணூத்தி விடா பெற்று கடைசியில் அவங்க ஜெப்தாவை துறந்து விட்டாங்க. ஜெப்தார் யாத்ரா நியாயாதிபதிகள் 11:2 நியாயாதிபதிகள் 11:2 கிதியோனும் அப்படித்தானே செய்தவர். 11:2 ஜெப்தா அவன் பரஸ்திரியின் மகன் கிளையாத். அவ கிளையாத் தந்த மனுஷிக்கு மேலதிகமா வேற மனுஷி அவர் எடுத்தார். அவன் திறத்தி விட்டார். அப்ப சேஷ்டபுத்திர பாகங்கள் எடுக்கப்படாம போறதுக்கு இது காரணமாக அமைஞ்சது. அதே மாதிரி 9:18 நியாயாதிபதிகள் 17:18 இப்பொழுது நீங்கள் அவனை ராஜாவாக்கின செய்கை உண்மையும் உத்தமமான செய்யுமா இருக்குமானால் நீங்கள் ஜெருபாகலையும் அவர் குடும்பத்தாரை நன்மையாக நடத்தி அவர் கைகளின் ஜெருபாகல் என்றது கிதியோனுடைய குடும்பத்துக்கு எதிராக நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள். அபிமெலேக்கின் மேல் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள், உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாயிருக்கட்டும். அபிமெலேக்கு கிதியோனுடைய மறுமனையாட்டியினுடைய மகன். அதில் பிரச்சனை தான் ஆண்டவர் ஆதி முதல் எதிர்ப்பால் ஒரு சேர மனத்தை தான் அவருக்கு தெரியாத ஆதாமுக்கு 2-3 மனுஷியை படைத்து விடுறதுக்கு. அதனால தேவன்ற ஞானத்துக்கு எதிராக மனுஷன் தங்களோட இச்சை 10ஆம் கட்டளைக்கு எதிரான பாவம் அதை செய்ய வழி கிடைக்கல. அதனுடைய விளைவுகளை அறுக்க வச்சார் பூமியில. அதனால பிள்ளைகளும் பாவம். கடைசியில அவன் நடுவுல அவன் பெரிய ஈட்டிகள் கொண்டு நெஞ்ச கிழிக்க வச்சார். அவனை போட்டாங்க சாப்பாட்டு மேசையில இருக்கைகளை அவனை கொண்டாங்க. இப்படி பல பயங்கரமான பிரச்சனை. ஒரு மனுஷியோட இல்லாம அவர்கள் தங்களோட இச்சைகளை நிறைவேற்ற வழிகிட்டார். அதனால இதால சேஷ்டபுத்திரபாவ பிரச்சனை சேஷ்டபுத்திரபாவம் இல்லாமல் ஆக்கப்படுகிறதுகளையும் வேதம் எங்களுக்கு காட்டுது. அதனால நாங்கள் சேஷ்டபுத்திரபாவம் அந்த மூத்த ஒரு மனுஷிக்குரிய ஆண் பிள்ளைக்கு அந்த ஆண் பிள்ளைக்கு தான் போகணும். அதுல ஏதாவது பிரச்சனை ஆகிறதுக்கு முடிய போகலண்டா அது பெற்றாருடைய பாவம் தான் அதுக்கு காரணம். பெற்றாருடைய பாவம் தான் காரணம். இவன் நாங்களே ஒரு விதத்துல சொல்றோம், ஏசாவை வளர்க்க வேண்டிய விதத்துல சரியா ஈசாக்கு ஸ்ட்ரிக்டான ஒழுங்கா வளர்த்திருந்தா சேஷ்டபுத்திரபாவம் அவனுக்கு தான் போயிருக்கு. ஆனா ஈசாக்கு பிள்ளைய கவனமா வளர்க்கல என்றது எங்களுக்கு தெரியுது. கர்த்தர் ஒருத்தரையும் கவனமா வளர்க்க கூடாதுன்னு சொல்றேன்னு சொல்லு. அவிசுவாச பெற்றாரோ விசுவாச பெற்றாரோ எந்த கற்பனை கீழ்படுகிறோ எந்த ஆத்மாவும் வாழும் என்று அவர் சொல்லுற. திரைக்கு பின்னால் என்ன நடக்குதுன்றது அவரும் அவற்ற வேலை. எங்களுக்கு முன்னால இருக்கிறதில்ல, எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு முன்னால அவர் வெளிப்படுத்துகிற கட்டளையை செய்யுங்க. அதனால ரெபேக்கார் எப்படி பாடுபட்டால் அந்த பிள்ளைகளை கடவுளை வளர்க்கிறதுக்கு. ஆனா ஈசாக்கு அதுல நோஞ்சன் நாஞ்சன் மாதிரி வேலை செய்து விட்டார். கடைசியில அதால சபிக்கப்பட்டது ஏசா.
இல்ல? அதனால பெற்றாருடைய பாவத்தால பிள்ளைகள் கடைசியில சேஷ்டபுத்திரவாங்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்படுது. நாம சரியான கவனமாக பிள்ளைகளோட டீல் பண்ணணும். எங்களுடைய மாம்சமும் செத்தவுமாயிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கத்தருக்கு வளர்த்து கொடுக்கறதுக்காக நாங்கள் அவனை வளர்க்கிறோம்ன்றதை நாம மறக்க வேண்டாம். நாம கவனமா இருக்க வேண்டும். அதே நேரம் இப்ப பெற்றாருடைய அந்த சேஷ்டபுத்திரவாகம் கொடுக்காம வர்ற விஷயத்துல இன்னொரு காரியத்தை நாம கவனிக்க வேணும். துன்மார்க்கமான அல்லது பெரும் கொடிய பாவம் செய்த மூத்த பிள்ளைகளுக்கு சேஷ்டபுத்திரவாகம் போகக்கூடாது. அதை வேதம் எங்களுக்கு சொல்லு. கொடிய பாவங்கள் செய்கிற மூத்த பிள்ளைகளுக்கு சேஷ்டபுத்திர பாகம் போகக்கூடாது. ரூபன் அல்ல, பெற்றார் இல்லை, அவன் என்ன செய்தாலும் அவனுக்கு தான் கொடுக்கணும். பெற்றார் முடிவு இல்லைன்னா அங்க அவர்கள் பாவம் செய்கிறேன். சேஷ்டபுத்திர பாகம் போகக்கூடாத மூத்த பிள்ளைக்கு கொடுக்க யோசிக்கிறோம். அதான் ஆண்டவர் எதிர்பார்த்திருந்தார் ஜாக்கோப்பிட்ட. ஜாக்கோப் அதுல சரியான கவனமா இருந்தார். அது கொடியவா தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினது. நொட்டாரியஸ் விக்கெட்னஸ் என்று நாங்கள் ஆங்கிறது. நொட்டாரியஸ் விக்கெட், அதாவது சரியான கொடிய துன்மார்க்கத்தனம் மூத்த பிள்ளைகள் பெற்றாருக்கு செய்தா அந்த பிள்ளைகளுக்கு தாயோ தகப்பனோ இல்ல அதெல்லாம் செய்தெல்லாம் மறப்போம், நாம அவனுக்கே கொடுப்போம் என்று யாராவது கொடுக்க வழி கேட்டா அது பாவம், பெற்றாருடைய பாவம். ஜாக்கோபு அதை செய்ய யோசிக்க, ஜாக்கோபு அதுல கவனமா இருந்துட்ட. கடைசியில தான் கூட ஜோசப்பை இழந்தது தான் செய்த பாவத்தாலதான். கடவுள் கிருபையா என்ன கடைசி காலத்துல அவனை காண வச்சுட்டார். அதுல கடைசி காலத்துல நானும் இந்த சேஷ்டபுத்திர விஷயத்துல பாவம் செய்திடக்கூடாது என்று அவன் முடிவெடுத்தான். அதனால மேன்மையானவன் விசேஷமானவன் தண்ணீர போல தளம்பினவனே நீ என்னடா மேன்மை அடைவ? மறக்கையில் இந்த விஷயம் கொடிய துன்மார்க்க பாவம். அது அதில் அந்த பாவங்கள் அது பெற்றார நார பண்ணி பெற்றாருடைய அந்த பேரை அத சமுதாயத்திலே கெடுக்க பண்ணின வேலை. பெற்றாருக்கான அதை நொட்டாரியஸ் நாம கதைக்கிறது. அது நொட்டாரியஸ் நம்முடைய ஃபேமஸுக்கான எதிர்த்து அது ஒரு கூடாத விதத்துல ஃபேமஸ் ஆகிறது. அதுதான் நொட்டாரியாசிட்டி சொல்ல. அப்ப பிரபல்யம் தான், ஆனா கூடாத விஷயத்துல பிரபல்யமான. அப்ப கூடாத விதத்துல பிரபல்யமான துன்மார்க்கமான பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் சேஷ்டபுத்திரவாகம் போக்கிறார். அதான் அந்த பாயிண்ட். ரூபன் அந்த விஷயத்தை செய்தது வேதம் காட்டு. அதனால ஜாக்கோபு அவனுக்கு சேஷ்டபுத்திரவாதம். அதனால அவன் அந்த வெள்ளமை யாருக்கு அதை வேதம் காட்ட அவன் அடையாளம் காட்டினான். யாருக்கு கூட பலமும் இதுவும் அந்த வரங்கள் ஆண்டர் கொடுத்து வச்சிருக்கிற ஜூதாவுக்கு. அதனால எங்களுக்கு தெரியும் சிமியோனும் ஜூதாவும் தான், சிமியோனும் லேவியும் தான் அந்த 2வது 3வது மாக்கள். அவங்களும் பட்டயமனுக்கு பெரும் பிரச்சனை படுத்தி தந்த சமாதானத்தை கடுத்தையாக்க. அதனால ஜாக்கோபு வடிவா ஜோதிகன் இந்த சேஷ்டபுத்திரவாகம் அவங்களுக்கும் போகலாம். அவங்க எனக்கே சுத்தி என்ன பேரு என்ன கடிக்கலக்கத்துக்குள்ள சமுதாயத்தில் கொண்டு வந்து யாக்க. ஏண்டா சுத்த இருந்தவங்க எல்லாம் என்ன சாக்கோல் அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்களா? அதனால அவங்களுக்கும் போகக்கூடாதுன்றதுல அவன் உறுதியா இருந்தான். ஆண்டவர் மத வடியா பரிசுத்தமான வாழ்க்கையில அந்த ஆவிய அவர் பேலன்ஸ் செக் பண்ணி கொண்டிருக்கார். என்ன நடக்குது பாப்போம். அவன் வடிவா ஜூதா, சரி ஜூதாக்கு அது கொடுக்கணும். அது என்ன மூத்த மெனசீர இருந்தான். அதான் என்ன முதல் மெனசி. அதுல மூத்த மெனசீர பிள்ளைக்கு போகத்தான் போனோம். ஜூதாதான் நல்ல தரமானைய அவனுக்கு தான் அது. அதனால ராஜபாத்தியம் அவன் பக்கம். அதே நேரம் அவன் தன்னை கடைசி வரைக்கும் பாதுகாக்கிறது, தன்னை கூட்டிக் கொண்டு வந்து காக்கிறது. ஒரு சேஷ்டபுத்திரம் ஏன் கூட கொடுக்கிறதுண்டா தங்கள் சாகிற வரைக்கும் கடைசியிலே தங்களை பாதுகாத்து அடக்கம் பண்ணி ஒழுங்கா வச்சிருக்கிறவன் யார் அதை செய்கிறது கடைசியில செய்கிறது ஜோசேப். அதுல ஜோசேப்பு தான் எல்லாரையும் அவட ஜீவரட்சணை செய்தது, உயிரோட காத்தது. அதுல அந்த பிள்ளைக்காக தான் அந்த நிலமும் அதிலும் போ. இன்றைக்கு நாம வாசிச்ச சமாரிய ஸ்திரீனுடைய விஷயத்திலையும் இது எங்களை ஜாக்கோபு தன் மகன் ஜோசேப்புக்கு கொடுத்த நிலத்தில் இருந்த கிணறு
இது எங்களுக்கு தெரியும். ஜாக்கோப் அது சொல்றான் கடைசியா நான் இந்த பட்டியத்தாலையும் இல்லாதையும் நான் ஏற்புத்திரத்தை சம்பாதிச்ச ஒரு நிலம் ஒன்று இருக்குது, அது உனக்கு தான் நான் தருவேன், அது நீதான் எடுக்கணும். மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்த நான், ஆனா இது உனக்கு வச்சுவேன். உண்மையில அந்த தண்ணியில அந்த கிணத்துல தண்ணி குடிக்க கிறிஸ்து தாகத்துக்கு தண்ணி தான் கேட்டேன். அதுல அது எத்தனை வருஷ காலம் இப்ப, ஆனா அந்த பேர் அந்த நிலம் அது இன்னும் அது காட்டப்பட்டு கொண்டிருக்கு. அதான் அந்த பெற்றார் உணர்ந்தவரால் அவருடைய பேர் நிலைச்சு நிக்கிற அந்த தன்மை. அதுல இதுவரை நாம மறக்காம இந்த சேஷ்டபுத்திர பாகம் பெற்றார் பாகுபாடா பாரபட்சம் காட்டுறோமா என்றெல்லாம் கச்சட்ட தராசில நாம கவனமா நிறுக்கிறோமா பிள்ளைகளை, அவர்களை கவனமா நாம வளர்க்கிறோமா, கச்சட்ட தராசில எல்லா பிள்ளைகளும் அவற்றை கடமைக்குள்ள நாம சரியா சமப்படுத்தி நிப்பாட்டுறோமா. அதுல பிள்ளைய அடங்க மாட்டேன் சொல்ல மாட்டேன் கேட்க மாட்டேன் நாம எவ்வளவு முயற்சியும் கெட்ட கிருபைகள் எல்லாம் ரெண்டா நாம கடைசியில முடிவு பண்ண போறோம். இப்ப யாருல நாம உண்மையில கத்திர முன்பாக அது சரியான, அது பாரபட்சம் இல்ல, அது நற்குணம். இட்ஸ் நாட் a partiality, it's a virtue. கடைசியா சகோதரரே, உண்மை உள்ள வேலைகளோ ஒழுக்கம் உள்ள வேலைகளோ நீதி உள்ள வேலைகளோ கற்புள்ள வேலைகளோ உண்மை எதுவோ புகழ் எதுவோ புண்ணியம் எதுவோ அதைத்தான் பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். எந்த பிள்ளை அதுகளுக்கு சரியா வளர்த்து முரணா போகிறோம் அவர்ல என்ன அவர்ல எங்களுக்கு நேசம் தராது. அப்படி நேசிச்சா கடவுள் எங்களை நேசிக்க மாட்டேன். கடைசியில் கடவுள் தந்த கோபத்தை கொட்டுவேன். நான் வெறுக்கிற எனக்கு என்ன வெறுக்கிறவன நீ நேசிப்பியோ அதை இஷ்டவில்லை அரசர்களே மன்றத நான் வெறுக்கிறவனோட நீ என்ன சமாதானம் பண்ணி கொண்டு திரிகிற, அந்த பிள்ளைய நீ நேசிக்கிறியோ, அவன் என்ன வெறுக்கிறான் நான் அவனை வெறுக்கிறேன், ஆனா நீ அதை விளங்காம அவனை நேசிக்க வலிக்கிறியோ. ஆகாப்பினுடைய குடும்பத்தாரோட தேவையான பல ராஜாக்கள் சம்பந்தம் கலக்கிறதுக்கு ஜோதிடம் நான் வெறுக்கிறவனோட என்ன கல்யாணம் பண்றீங்க போய் அந்த பிரின்சிபலால நாங்கள் அவிசுவாசிகளோட கல்யாணம் பண்றதில்ல. நீ பாருங்க கர்த்தர் அவர்களை நேசிக்க இல்லை, அவர்கள் கர்த்தரை நேசிக்க இல்லை. கர்த்தரை நேசிக்காதாக்களோட எங்களுக்கு என்ன சகவாசம் சம்பந்தம் தொடர். ஜோசபாத் அகசியா அதான் கப்பலே ஆண்டு பல சந்தர்ப்பங்கள் உடைக்கிறது. இதுகள் எல்லாம் நான் சொன்னா விளங்காத உனக்கு இந்த சொத்துல நாசமாக்குறேன் பொருள், உனக்கு நல்லா உரைக்க அடிச்சாதான் விளங்கும் உனக்கு என்ன நடக்குது. அதுல சகோதரன் நாம கர்த்தரை நேசிக்கிற ஆட்களோட எங்களுடைய சகவாசமும் பேச்சு தொடர்புகளும் அதிகமான மினக்கெடுகிறதுகளும். கடவுளை நேசிக்காத ஆட்களோட நாம அளவோட தொடர்புகள் எல்லாம் வந்தது. கூட பிறந்த என்றாலும் சரி கூட பிறக்காத என்றாலும் சரி கடவுள சாயல் அவனை கடவுள் படைச்சிருக்கிறார், ஆனா அவன் கடவுளை நேசிக்க இல்லை. நாம அந்த ஞானம் விளங்கி அவனோட மட்டுமட்ட எங்களோட தொடர்புகள் இருக்கவர் அலைஞ்சு குழஞ்சு பழகி கர்த்தர் அவளை வச்சுக்கணும் என்று நாம விரும்பித்தான் அவனோட எங்களோட தொடர்புகளை வச்சிருக்கிறோம். அதுக்காக தேவன் இலக்கமா இருக்கட்டும் என்று. ஆனா அப்படி இல்லையா நாம கடைசியில் அவங்களா மாறுறதுதான் சந்தர்ப்பம் பெறும். நாம கடைசியில் அவங்கள மாதிரி அவர்களால் கரப்படுவோம், அவர்களால் நாம மாசுபடுவோம். ஜாக்கோப் எல்லாம் கடைசியில் அப்படித்தான் மாசுபட்டது. ஜாக்கோப்பு ஒழுங்கா ரெபேக்காளுக்குள்ள தொடர்ந்து வாழ்ந்திருந்தா யாக்கோபு 2-3 கல்யாணம் எல்லாம் செய்திருக்க வேண்டிய 2 கல்யாணம் செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுகளை நம்பி சரி போனா, ஆனா அங்க அவன் எந்த தெய்வங்களை நீ எடுத்து கொண்டு போயிட்டியாரா என்று அங்க விக்கிரகாரனையும் எல்லா ஊத்தவாளித்தனம் இருக்கு. தொடக்கமே ஏமாத்துதான். அவன் விரும்பினது 2வது பிள்ளை தெரியும், ஆனா கொண்டு வந்து மூத்த பிள்ளையை தள்ளி விட்டுட்டான். இப்படிப்பட்ட சுத்துமாத்துக்காரன் கூட பிறந்த சகோதரங்களும் இருக்கு. அவர்களோட நாமல் அளவோட நாமல் கர்த்தருக்கு முன்பாக நீதி நியாயமா நாம நடந்தா சரி, அப்படி பிள்ளைகளை வளர்த்தா சரி. கர்த்தர் தொடர்ந்தும் எங்களிடத்தேவனா இருக்கிறது அவர் உரிமை கோருவார். நாங்கள் அவற்ற பிள்ளைகள் என்றதை நாமல் அறிக்கை பண்ணி அவற்ற அன்பில நிலைச்சிருப்போம். கர்த்தராமே கிறிஸ்துவாக தொடர்ந்தும் எங்களை நடத்த